அன்னம் தரும் அமுதகரங்கள் நிகழ்ச்சி மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிப்ரவரி 20ஆம் தேதி எங்கள் அன்பிற்கினிய அன்னியார் அவர்கள் கொளத்தூரிலே துவக்கி வைக்கப்பட்ட இந்த நிகழ்வானது இன்றைக்கு 141வது நாளாக தாஷாமகான் பகுதியிலேயும் நியூ பேரண்ட்ஸ் ரோடு பகுதியிலேயும் இன்றைக்கு 1200 மக்களுக்கு காலை சிற்றுண்டியை வழங்கியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பிற்கினிய இந்த வட்டத்துறை செயலாளர் தமீம் அவர்களுக்கும் அன்பிற்கினிய புல்லு அவர்களுக்கும் அன்பிற்கினிய இதற்கு ஒத்துழைப்பு நல்கியிருக்கின்ற ராஜா முகமது அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்ற பகுதி செயலாளர் அண்ணன் சாமி கண்ணா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய தாயகம் கவி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு முழுவதும் அமுத கரங்கள் என்று துவங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி தினந்தோறும் 1200 நபர்களுக்கு காலை சிற்றுண்டியால் வயிற்றுப்பசி தீர்வதை மகிழ்ச்சியாக கருதுகிறோம். இந்த நிகழ்வு எத்தனை இடையூறுகள் என்றாலும் ஓராண்டை நிச்சயமாக நிறைவு செய்யும் என்ற உறுதியை கழக நிர்வாகிகள் கழக தோழர்கள் ஒத்துழைப்பு இருப்பதால் நம்பிக்கையோடு உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறேன். வயிற்று பசியை தீர்க்கின்ற இந்த அரசு இறை பசியையும் தீர்த்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 19 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம், 774 திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதான திட்டம், 30 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்குகிற திட்டம். அந்த வகையில் ஆண்டுக்கு சுமார் 3.5 கோடி மக்கள் இறை என்பர்கள் பக்தர்கள் வயிறார உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்காகின்ற ஆண்டு செலவு சுமார் 120 கோடி ரூபாய். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த அன்னதான திட்டங்கள் எங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்றன. அதேபோல் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் சென்னையிலே அமைந்திருக்கின்ற ஏகாம்பரநாதர் பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருந்த களவளச்செட்டி என்ற 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு அமைப்பு அதை நடத்த முடியாமல் அந்த இடத்தை திருக்கோயிலுக்கு ஒப்படைத்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு அந்த பள்ளியை இந்து சமய அறநிலைத்துறையே ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த பள்ளிக்கு கூடுதல் கட்டிடங்களை சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் கடந்த மாதம் அந்த மாணவ செல்வங்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மூடுகின்ற நிலையிலே இருந்த பள்ளிக்கூடத்திற்கு உயிர் கொடுத்து மாணவ செல்வங்கள் 1000 பேர் படிப்பதற்கு காரணமாக இருந்த எங்கள் முதல்வரை கல்வியின் தந்தை என்று அழைத்தால் அது மிகையாகாது. அந்த வகையில்தான் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 132 கோடி ரூபாய் செலவில் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற 25 பள்ளிகள், ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி, 9 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், இவைகளில் பயிலுகின்ற சுமார் 22,450 மாணவர்களுக்கு தேவையான கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வரங்கங்கள், நூலகங்கள் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றதற்கு பிறகு 132 கோடி ரூபாய் செலவில் கூடுதலான கட்டமைப்புகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு
இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 10 கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அந்த 10 கல்லூரிகளில் பற்பல தடைகளை மீறி நீதிமன்றத்தினுடைய நெடிய போராட்டத்திற்கு பிறகு 4 கல்லூரிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த 4 கல்லூரிகளில் இன்றைய தினம் பயிலுகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 2500 தாண்டி இருக்கின்றது. இந்த 2500 பேரும் சூழல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்கள் தான் மிக அதிக அளவிற்கு இந்த கல்லூரியிலே பயன்பெற்று வருகின்றார்கள். அந்த வகையில் மென்மேலும் கல்லூரிகள் வேண்டும் என்று பற்பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் நேற்றைக்கு அதிமேதாவித்தனமாக நேற்றைக்கு முன்தினம் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அரிய பல சொற்களை சரித்திரத்தில் இடம்பெறுகின்ற அளவிற்கு சொற்களை உதிர்த்திருக்கின்றார். இந்த ஆட்சியில் கலைக்கல்லூரிகளை அரசின் சார்பிலே துவங்கப்பட வேண்டியதுதானே என்று. ஆம், இந்த ஆட்சியில் அரசின் சார்பிலே கலைக்கல்லூரிகளை துவக்கி இருக்கின்றோம். 41 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை துவக்கிய அரசு இந்த அரசு என்பதை இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தளவில் இந்து சமய அறநிலையத்துறையில் அறப்பணியே என்னவென்றால் பசிப்பினி போக்கும் அன்னதானம். முதல் பணி இந்து சமய அறநிலையத்துடைய அறப்பணி. அதை முழுமையாக இந்த ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. அடுத்த பணி அறியாமை நீக்கும் கல்விப்பணி. அந்த கல்விப்பணியையும் இந்த ஆட்சி செம்மையோடு செழுமையோடு நடத்தி கொண்டிருக்கின்றது. அடுத்து என்னவென்றால் உடற்பிணி நீக்கும் மருத்துவம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் 16 திருக்கோயில்களில் மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கின்றோம். பசிப்பிணி, அறிவுப்பிணி, அடுத்தது உடல் பிணி. இந்த 3ம் ஒரு சேர நீக்குவதுதான் இறைவனுடைய அம்சம். அந்த வகையில் 19 அவர் இந்த சைடு வந்தா அவரே பார்த்து இருப்பார். 19 திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை துவக்கி இருக்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், கடவுள்களையே இந்த 3 பணிகளுக்கு அர்ப்பணித்திருக்கின்றோம். ஒன்று, கல்விக்கு சரஸ்வதி என்கின்றோம், மருத்துவத்திற்கு மருந்தீஸ்வரர் என்கின்றோம், அதேபோல் பசிப்பினி போக்குகின்ற அந்த தெய்வத்திற்கு நம்முடைய வைத்தீஸ்வரனை ஒப்பிடுகின்றோம். இப்படி இறைவன் பெயராலேயே இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கே இறைவன் ஆணையிட்டிருக்கின்றான். அந்த வகையில் இறைவன் கட்டளையையும் மக்கள் கட்டளையையும் ஒரு சேர நிறைவேற்றுகின்ற ஆட்சி, மகத்தான ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி. நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கூறிய கூற்றுப்படி பார்த்தால் 1966ஆம் ஆண்டு சென்னை மாகாண அட்வொகேட் ஜெனரல் சிபி ராமசாமி தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு வழிகாட்டுதல் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு தந்த அறிக்கை 1962ஆம் ஆண்டு கல்வி நிலையங்களை தோற்றுவிக்க வேண்டும் என்று அன்றைக்கு அந்த குழு தந்த அறிக்கை. இவர்கள் ஏதோ உட்கார்ந்த இடத்தில் சொல்லவில்லை. இவர்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த அறிக்கையை அன்றைக்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த ஆட்சியில் மாத்திரமல்ல, சோழர் காலத்திலே கூட மிகப்பெரிய கல்விச்சாலை இருந்ததாகவும் அதில் 11 பாடப்பிரிவுகள் இடம்பெற்றிருந்ததாகவும் கல்வெட்டுகள் கூறுகின்றன. அதேபோல் அரக்கோணம் அருகில் உள்ள வீர ராசேந்திரன் காலத்தில் திருமுக்குடல் திருக்கோயில் வளாகத்தில் கல்விச்சாலையும் மருத்துவ சாலையும் ஒரு சேர இயங்கி வந்திருக்கின்றது. இப்படி வரலாற்றில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வி நிலையங்களையும் மருத்துவ நிலையங்களையும் நம்முடைய தமிழகத்திலே மன்னர் காலத்திலேயே தோற்றுவிக்கப்பட்டு இருந்தது என்பதற்கு இது போன்ற பல சான்றுகள் இருக்கின்றன. பள்ளி என்ற வார்த்தை வந்ததே எதிலிருந்து என்றால், சமண பள்ளிகளில்தான் அந்த காலத்தில் கல்வி கற்றுத்தரப்பட்டிருந்தது. அதன் காரணமாகவே பள்ளி என்ற சொல் கல்விக்கூடத்திற்கான சொல்லாக நிரந்தரமாக அமைந்துவிட்டது. நம்முடைய சட்ட திருத்தத்தின்படி பார்த்தால், இந்து சமய அறநிலையத்துறை கொடை சட்டம் 36 படியும் உட்பிரிவு 66(1) சொல்லப்பட்டுள்ளவாறும் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை தொடங்கலாம். இதில் தத்துவம்
கோயில் கட்டடக்கலை போன்ற பிரிவுகளை உள்ளடக்கி கல்லூரிகளை தொடங்கலாம் என்று இந்து சமய அறநிலையத்துடைய சட்டமே சொல்லுகின்றது. அந்த வகையில்தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 4 கல்லூரிகளை புதிதாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் என்றால், அருகிலே இருக்கின்ற ஆந்திரா மாநிலத்திலே 7 கல்லூரிகள் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன. அருகிலே இருக்கின்ற கேரளா மாநிலம் குருவாயூரிலே 3 கல்லூரிகள் அந்த திருக்கோயில் சார்பிலே நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக, எதுவும் இந்த ஆட்சியின் மீது அவதூறு கற்பிக்க முடியவில்லை என்பதற்காக புதிதாக சேரப்போகின்ற சங்கிகளின் கூடாரம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நேற்றைய முன்தினம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பல பொன்னான வார்த்தைகளை உதிர்த்திருக்கின்றார். அவரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், நேற்றைக்கு முன்தினம் அவர் கோயம்புத்தூரிலே பேசுகின்ற போது அவருடைய அருகாமையிலே அம்மன் அர்ஜுனன் என்று ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் நின்று கொண்டிருந்தார். அவர் இதே சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற பொழுது அவர் மாவட்டத்திற்கு மருதமலை திருக்கோயிலை சார்ந்த இடத்திற்கு நாங்கள் ஒரு ITI பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு நம்முடைய மானிய கோரிக்கையிலே மருதமலை திருக்கோயிலின் சார்பாக ITI பள்ளி தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அவர்கள் கட்சியை சார்ந்த ராஜன் செல்லப்பா இந்த ஆட்சிக்கு தங்களுடைய பகுதிக்கு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கின்றார். அதேபோல் புல்லான் எனப்படுகின்ற அவருடைய கட்சியை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். இறந்துவிட்ட அமரராகிவிட்ட அமுல் கந்தசாமி அவர்கள் கல்லூரி வேண்டும் மாசாணியம்மன் திருக்கோயில் சார்பிலே என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். அதேபோல் சுந்தரராஜ உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்த வேண்டும் என்றும் பெரிய புல்லான் கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஏன் திமுக மட்டுமல்ல, அதிமுக மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த நண்பர் மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினரும் கோரிக்கை வைத்திருக்கின்றார். அதேபோல் சீர்காழி சட்டப்பேரவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினரும் கோரிக்கை வைத்திருக்கின்றார். இப்படி கோரிக்கை வைக்காத சட்டப்பேரவை உறுப்பினர்களே இல்லை. இவை மாத்திரம் அல்ல, கடந்த ஆட்சி காலத்தில் நம்முடைய இன்றைக்கு கல்லூரிகள் எப்படி கோயில் நிதிகளை நடத்தலாம் என்று கேட்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய தலைவர் அன்பிற்கினிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் கூட இதே இடத்தில் 2014 அருள்மிகு பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் சுமார் 10 கோடி மதிப்பில் கூடுதல் கட்டங்களை 1/3/2016 என்று திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 1/3/2016 ஆண்டு பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் 1/3/16 அன்று திருக்கோயில் உள்ள கல்லூரி வளாகத்தில் பகுதி 3 வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற திறப்பு விழாக்கள் பள்ளி கல்லூரிகளுக்காக அவர்கள் ஆட்சி காலத்திலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு அன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த PC ராமசாமி அவர்கள் சரியாக தேதி என்று சொல்ல வேண்டும் என்றால் 11/8/2005 அன்று சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடங்களை இந்து சமய அறநிலைத்துறை பூம்புகார் கல்லூரியிலே திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் பூம்புகார் கல்லூரியிலே இன்னொரு கட்டிடத்தையும் அதே PC ராமசாமி அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற பள்ளிக்கூட கட்டிடங்கள் அவர்கள் ஆட்சியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன, கல்லூரிகளிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 15/9/2015 அன்று திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் பராசக்தி கல்லூரியிலே கூடுதல் வகுப்பறையிலே அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் 18/7/2016 அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் பராசக்தி மகளிர் கல்லூரியிலே
கூடுதல் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். இன்றைய முதல்வர் வாய்க்கிழிய பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே அவருடைய ஆட்சி காலத்தில் 8/3/2017 அன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆண்டவர் மகளிர் கலை கல்லூரியில் சுமார் பள்ளிக்கூட துணை கட்டிடங்களை 11 கோடி ரூபாய் செலவில் திறந்து வைத்திருக்கின்றார். 2017ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 4 இடங்களில் இதுபோன்ற பணிகளை அவர் மேற்கொண்டு திறந்து வைத்திருக்கின்றார். சுமார் 95 லட்சம் ரூபாய் செலவில் 2018ஆம் ஆண்டு 15/4/2018ஆம் ஆண்டு கன்னியாகுமரி தேவி அருள்மிகு தேவி குமாரி அம்மன் பள்ளிக்கூட வளாகத்திலே கல்லூரிகளை திறந்து வைத்திருக்கின்றார். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 4 கல்லூரிகளை திறந்திருக்கின்றோம். ஆனால் கடந்த காலங்களில் 1962ஆம் ஆண்டு சிபி ராமசாமி அவர்கள் முதல் கல்லூரியை திறந்து வைத்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து காமராஜர், அவரை தொடர்ந்து பக்தவச்சலம், அவரை தொடர்ந்து நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றோர் காலங்களில் எண்ணற்ற கல்லூரிகள் பள்ளிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 1963ஆம் ஆண்டு பழனி கல்லூரியை நம்முடைய பக்தவச்சலம் அவர்கள் முன்னாள் முதல்வர் திறந்து வைத்திருக்கின்றார். 1982ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் நினைவில் வாழும் புரட்சி நடிகர் அவர்கள் அன்றைக்கு முதலில் அரசின் சார்பில் நம்ம ஐடிஐ கல்லூரியை அன்றைக்கு திறந்து வைத்தார். அதன் பிறகு பெண்களுக்கென்று ஐடிஐ கல்லூரியை அவரே திறந்து வைக்கின்றார். இவையெல்லாம் ஒருங்கிணைந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் அம்மையார் அவர்கள் பழனி ஆண்டவரிலே மகளிர் கலைக்கல்லூரியை அவரே திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி வரலாறு தெரியாமல் இப்போது சேர்ந்திருக்கின்ற சங்கிகள் எந்த கோரிக்கையை வைக்கிறார்களோ, இந்து சமய அறநிலைத்துறை தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து திருக்கோயிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை இவரும் பாரதிய ஜனதாவின் ஊதுகுழலாக இருந்து நேற்றைக்கு முன்தினம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற அவருடைய பரப்புரை கூட்டத்திலே பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கல்வி என்பது மக்களுக்கு இன்றியமையாதது. ஒருவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றுவது கல்வி. அந்த கல்வியை வேண்டாம் என்று சொல்கிறவர் எப்படிப்பட்ட கல்நெஞ்சக்காரராக இருக்க வேண்டும்? இந்த ஆட்சியில் தோற்றுவிக்கப்பட்ட 4 கல்லூரிகள், ஒரு பள்ளிகள் முதல்வருடைய பெருமைக்கு சான்றாக இருப்பதால் தொடர் நடவடிக்கையை முட்டுக்கட்டை போடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் திட்டமிட்டு தமிழகத்திலே இந்த விஷ விதைகளை பரப்பி வருகின்றார். இவை ஒரு நாளும் எடுபடாது. மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். தகுந்த பாடத்தை 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு பரிசாக அளிப்பார்கள். அவர் காலத்தில் அவர் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வருமானத்தை எடுத்து கல்லூரிக்கு கூடுதல் கட்டங்களை திறந்திருக்கின்றார். அவருடைய கட்சியின் நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பொறியியல் கல்லூரியை திறந்திருக்கின்றார். அவருடைய கட்சியின் பொதுச் செயலாளர் இன்றைக்கு அவருக்கு இந்த பதவி யாரால் கிடைத்ததோ அந்த அம்மையார் காலத்தில் கல்லூரியை திறந்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர்கள் செய்ததெல்லாம் சதி செயல் என்று சொல்ல வருகின்றாரா? இன்றைக்கு அவர் அவருடைய கட்சியினுடைய வழித்தோன்றல் நிறுவனர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதிலிருந்து இவருடைய வார்த்தையிலிருந்தே தெரிய வருகிறது. அவருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரிவதில்லை. எப்படி தூத்துக்குள்ளே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் நான் ஊடகத்தை டிவியை பார்த்துதான் தெரிந்து கொள்கிறேன் என்கிறாரோ, அதுபோல் யாரோ எழுதி கொடுத்ததை வாசித்து விட்டு வருகிறார். அப்படி அவையெல்லாம் சதி செயல் என்றால் இதற்கு என்ன பெயரிடப் போகிறார் என்பதை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். திராவிட கட்சி நினைக்கிறீங்க? அதிமுக ஒரு திராவிட கட்சி இல்லைன்னு வைகோ விமர்சனம் பண்றாரு, கனிமொழி எப்படி விமர்சனம் பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா என்ற மலைப்பாம்பு விழுங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டமாக அதிமுக மாறிக்கொண்டே இருக்கின்றது. காலத்தால் அந்த கட்சி கரைந்துவிடும். 2026க்கு பிறகு அந்த கட்சியை தேடுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அமையும். இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வரக்கூடிய வருவாயை நீங்க பள்ளி கல்லூரிக்கு செலவு பண்றீங்க. இது உங்க சட்டம் சொல்றது. ஆனா
அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இதை ஏன் கவர்மெண்ட் செய்யக்கூடாது அப்படின்றாங்க. கவர்மெண்ட் வந்து அரசு செய்ய வேண்டிய பணிகள் 41 கலைக்கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு செய்திருக்கின்றோம். 1962ஆம் ஆண்டிலிருந்து இந்த கல்வி சார்ந்தது ஒரு அறப்பணி. இதற்கு இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 36 இடமளிக்கின்றது. திருக்கோயிலே வருகின்ற உபரி நிதியை பள்ளிகள், கல்லூரிகள், பாடசாலைகளை திறக்கலாம் என்று 1959ஆம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை கொடைகள் சட்டம் வழிவகுக்கிறது. ஆகவே சட்டத்தின்படிதான் இந்த கல்லூரிகளை துவக்கி இருக்கின்றோம். இப்ப சொன்ன மாதிரி மகளிர் இல்லை 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 இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எக்ஸிஎல் நிறுவனம் 200 கோடி ரூபாய் செலவிலே திருச்செந்தூரிலே திருப்பணிகளை தொடங்க வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள். அப்படி அனுமதி தந்தால் பொதுப்பணித்துறையின் சார்பில்தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ளுவோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் உடன்படவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அவர்களுக்கு அனுமதி அளித்து உலக புகழ் பெற்றிருக்கின்ற திருச்செந்தூர் முருகர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை உடனடியாக அனுமதி தந்து அந்த நிறுவனமே கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி தந்து திறம்பட செயலாற்றுகின்ற, ஒளிவுமறைவின்றி செயலாற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு என்பதை நிரூபித்திருக்கின்றோம். அதில் உள்ளிருக்கின்ற சூட்சமம், நாங்களே அந்த நிதியை பயன்படுத்தி நாங்களே பணிகளை மேற்கொள்வோம் என்றால் அதில் கிடைப்பது கிடைக்கும் என்பதால் இந்த தடையை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் திறந்து வைத்த அனைத்து கல்லூரிகளுடைய கூடுதல் வகுப்பறைகளும் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய திருக்கோயில் வருமானத்தில் தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அவை எவையும் அரசினுடைய நிதி அல்ல. நான் 7ஆம் தேதி கூட நம்முடைய குற்றாலத்திலே இருக்கின்ற அருள்மிகு பராசக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு நான் திருக்கோயில் சார்பில் நடைபெறுகின்ற கல்லூரிக்கு நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தேன். அங்கு மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அவர்கள் திருப்பயலில் திறந்து வைக்கப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளுடைய கல்வெட்டை அங்கே பார்த்தேன். அவை முழுக்க முழுக்க குற்றாலநாதர் திருக்கோயிலுடைய திருக்கோயில் நிதியிலிருந்து கட்டப்பட்டு திறக்கப்பட்ட கூடுதல் கட்டிடங்கள் தான் என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அறியாமையில் இருக்கின்ற அன்பிற்கினிய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு இவையெல்லாம் தெரிவதற்கு நியாயமே இல்லை. அவரை ப்ரமோட் செய்வதற்காக வைத்துக் கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டம் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்திருக்கின்றார். 210 தொகுதியில நாங்க வெல்வோம், திமுக கூட்டணிக்கு பயம் வந்துட்டதுன்னு கோவையில சொல்றாரு. அவர் வெல்வோம் என்றாரு, மக்கள் தேர்தல் வட்ட நாங்க கொல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 38 மாவட்டங்கள் நம்ம வந்து வல்லக்கோட்டை முருகன் கோயில் விவகாரத்துல கல்விக்காக பண்ணிட்டு இருக்கும்போது அதான் சொல்றேன் நான். இது வந்து கூடுதலாக வந்து இந்த காலேஜ் உருவாக்கலாம். இந்த விவகாரத்துல என்ன நடந்துச்சு? அவங்க வந்து தமிழிசை மறுபடியும் விமர்சனம் பண்றாரு. என்னன்னா நான் வந்து வன்கொடுமை நடக்கல, பெண் கொடுமையே நடந்திருக்குங்கிறாரு. என்ன நடந்துச்சு? தமிழிசை முன்னாள் ஆளுநர் அங்க என்ன நடந்தது அவர் நிறுவனத்துக்குத்தான் தெரியும். என்னை பொறுத்தளவில் தெய்வத்தின் சன்னிதானத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது குறித்து செல்வப்பெருந்தகையோடு பேசிவிட்டேன். அவரும் இந்த நிகழ்வுக்கு முற்றுப்புள்ளி என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே நடந்ததை மறப்போம், இனி நடப்பதை நினைப்போம். நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும். 30-40 பேர் ஒரே நேரத்தில் போகும்போது அவங்களை அனுமதிக்க முடியல, இதுதான் காரணம். ஆனா இது அரசியலாக்கப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு பொதுவெளிக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்துவிட்டால் பல யுகங்கள் அடிப்படையில் பல கருத்துக்களை சொல்லுவார்கள். இது கடந்து சென்று விட்ட நிகழ்வு. இது போன்ற சிறிய பிரச்சனைகள் கூட இனி வருகின்ற குடமுழுக்குகளில் நடக்காமல் பார்த்துக் கொள்வது துறையினுடைய கடமை. ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இது போன்ற சிறிய சம்பவங்கள் கூட நடைபெறாமல் பார்த்துக் கொள்வோம். நான் கூட அந்த திருக்கோயிலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு மருந்து சாத்துவதற்கு சென்று வந்தேன். அப்பொழுது கூட நீதியரசர் வந்திருந்தார்கள். முறையாக எங்களை அழைத்துக் கொண்டுதான் சென்று பார்வையிட்டோம். நான் திருச்செந்தூருடைய குடமுழுக்கு இல்லை என்றால் அந்த குடமுழுக்கில் தான் பங்கேற்றிருப்பேன். இனி வருகின்ற காலகட்டங்களில் இது போன்ற சிறு நிகழ்வு கூட நடக்காத வண்ணம் பார்த்துக் கொள்வோம்.
அறநிலைத்துறை சார்பாக அடிப்படை வசதி அடிப்படை வசதியோட பல இடங்கள்ல அடிப்படை வசதியோட பல கோயில் இல்லன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க அந்த கோயில்கள் சார்பாக அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதிகளே ஆகட்டும், அதுல வச்சு நீங்க கண்டிப்பா கல்வித்துறை இது கொண்டு வரீங்க. பின்தங்கிய இடங்கள்லயும் கல்வி ஆரம்பிக்கலாமே, அதாவது கல்வி கூடங்கள் ஆரம்பிக்கலாம்ல. நிச்சயமாக அதுதான் தேவாரம், திருவாசகம் 12 முறை ஓதுகின்ற அர்ச்சகர்கள், இசைப்பயிற்சி பள்ளி போன்றவைகளும் துறையின் சார்பிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். மூத்தோர் குடியிருப்புகள், பராமரிப்பு இல்லாத குழந்தைகளுக்குடைய பாதுகாப்பு இல்லங்கள் போன்றவையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். கூடுதலாக ஒரு சில பகுதிகளில் வருமானம் இல்லாத பகுதிகளில் கல்விக்கும் மற்றும் பள்ளிகளுக்கும் தேவைப்படுகின்ற நிதிகளை அதிக வருவாயுள்ள திருக்கோயிலிடமிருந்து கடனாகவோ பெற்று அந்த பகுதிகளிலும் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி வருகிறோம். ஒரே ஒரு சின்ன உதாரணம், கடந்த காலங்களில் துவங்கப்பட்ட கல்லூரிகளில் இடங்களை தேர்வு செய்து பாருங்கள். கன்னியாகுமரி ரிமோட் ஏரியா, அங்கே படிப்பதற்கு வசதி இல்லாத ஒரு சூழல், அந்த பகுதியில் தான் பெண்களுக்குண்டான கலைக்கல்லூரியை துவங்குகிறார்கள். பூம்புகார் திருவெங்காடு திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில், அந்த இடத்தில் பூம்புகார் பகுதியிலே கலைக்கல்லூரி தொடங்குகிறார்கள். குற்றாலம் திருநெல்வேலியிலே பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வேண்டும் என்பதற்காக பராசக்தி கல்லூரியை அன்றைக்கு துவங்குகிறார்கள். இந்த கல்லூரிகளுடைய நோக்கத்தை பார்த்தால் அன்றைக்கே பெண்களின் உயர்வுக்காக பாரதியார், பாரதிதாசன் கண்ட கனவுகளை நம்முடைய முன்னோர்கள் ஆட்சி செய்த காலத்திலேயே திராவிட இயக்கத்தினுடைய தந்தைகளாக விளங்கிய கற்பிட்டி தியாகராஜர் போன்றவர்கள் அந்த காலங்களிலேயே இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலை உருவாக்குகின்ற இந்த கல்வி நிலையங்கள் மீது அவதூறு கற்பிக்கின்ற எடப்பாடியார் அவர்களுக்கு நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் பதில் சொல்லும். நீங்க 2 பேர் தான் ரொம்ப ரோல் பண்றீங்க. சொல்லுங்க. நன்னிராட்டு விழாவில் நான் பங்கேற்க விருப்பப்பட்டேன். ஆனா சேகரிகள் கெடுபிடியும் விளம்பரம் அதிகமாக இருந்ததுனால வல்லக்கோட்டை உங்க மீது வந்து தமிழிசை வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க. தமிழிசை நேரில் பார்க்கும்போது நல்லா பேசுறாங்கப்பா. மண்டைக்காரில் இருந்தப்ப கூட என்கிட்ட கூட குடமுள்ள கலந்துனாங்க. அண்ணா அற்புதமான ஏற்பாடுனா நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. பெரிய கலவரம் வரா மாதிரி இருந்ததுன்னா நல்லா பேசி பேசி செட்டில் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்றாங்க. அதே மாதிரி காரைக்காலில் பாண்டிச்சேரியில் ஒரு முறை பார்க்குற சந்தர்ப்பம் வச்சுது. சிறப்பான ஏற்பாடுனா நல்லா பண்ணியிருக்கீங்கன்றாங்க. நேரில் பார்க்கும்போது ஒரு பேச்சு, முகத்துக்கு முகம் பார்க்கின்ற ஒரு பேச்சு, முதுகுக்கு பின்னால் ஒரு பேச்சு பேசுகிற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. திருச்செந்தூர் ஒரு 48 நாட்களுக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ஸ்பெஷல் பஸ் 48 நாட்கள் அல்ல, ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள் தான் நண்பர் சொல்லுகின்றது போல். ஆனால் 30 நாட்கள் தான் மண்டல பூஜை இருக்கும். 30 நாட்கள் கடந்தவுடன் விசேஷ காலங்கள் ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே இந்த 30 நாட்களுக்கும் குறிப்பாக விடுமுறை நாட்கள் என்று கருதப்படுகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு குறைந்த அளவிற்கு எடுத்துக்கொண்டாலும் கூட 2500 காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துகின்றோம். 24/7 சேருகின்ற குப்பைகளை அகற்றுவதற்கு அந்த துறையினுடைய அதிகாரி மதுசூதன் ரெட்டி களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பகவத் அவர்கள் முழு நேரமும் இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார். மாவட்ட கண்காணிப்பாளர் ஜான் அவர்களும் இந்த பணியிலே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். 3 நாளைக்கு ஒரு முறை 4 இணை ஆணையர்கள் தலைமையிலே அந்த திருக்கோயிலுக்கு தொடர்ந்து இந்த 30 நாட்களுக்கு பணியை நியமித்திருக்கின்றோம். வருகின்ற ஜேசிக்கள் அவர்கள் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய டீம் ஒரு 15-20 பேரை உடன் அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். சமீபத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் திறந்து வைத்த அந்த 52 பக்தர்கள் தங்கும் விடுதி பெருமளவு உதவியாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு திறந்து வைத்த 120 பக்தர்கள் தங்கும் விடுதி பெருமளவு உறுதுணையாக இருக்கின்றது. கருத்துக்கு இது வரைக்கும் பதில் கிடைக்கலாம். அரசு கல்லூரிகள் கட்டுவதற்கு அரசாங்கத்திடம் பணம் இருக்கிறதா இல்லை என்பது வெளிப்படையா 41 கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு துவங்கி இருக்கின்றோம் என்று ஆணி அடித்தார் போல், நெத்தியிலே அடித்தார் போல் சொல்லியிருக்கின்றோம். புரிந்தவர்களை புரிய வைக்க முடியும், புரிந்தும் புரியாதது போல் நடித்தவர்களை புரிய வைக்க முடியாது. அவர் அரசியல் களத்திலே இருக்கின்றாரா அல்லது யாராவது எழுதி கொடுப்பதை படிக்கின்ற இடத்தில் இருக்கின்றாரா? எப்படி அவரை புரிய வைப்பது? வேண்டுமென்று தூங்குபவர்களை எழுப்பி விடலாம், தூங்குவதை போல் நடிப்பவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியாது. அது கூடி கலைகின்ற கூட்டம்.
இல்ல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் செல்லுகின்ற இடங்கள்லாம் கூடுகின்ற கூட்டம் கொள்கை கூட்டம். அது கூடி கலைகின்ற கூட்டம், இது கொள்கை கூட்டம். உங்களோடவே பயணிச்சிட்டு இருந்தாரு மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர். இப்ப இருக்காரு, எங்களோட தான் பயணிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப இருக்காரு. அப்ப ஒண்ணும் இல்ல, அவங்களுடைய அண்ணன் தம்பி பிரச்சனை வந்து முதல்ல வந்து திடீர்னு பூகாமரம் ஆச்சு. அதை வச்சு சமூக வலைதளங்களை பேசிட்டு எடுத்த முடியும். அடுத்தவங்க வீட்டு கதவு திறந்து பார்க்க கூடாது, அடுத்தவங்க ஜன்னல் எட்டி பார்க்க கூடாது. அது வந்து பெரிய நாகரிகமா இருக்காது, நாகரிகமா இருக்காது. இல்ல இப்ப இந்த கடந்த 2 நாள் தேர்தல் பிரச்சாரத்துல பொதுமக்கள் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. கொடுங்கோல் அந்த திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் சொல்லி இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவர் அதான் சொல்ல முடியும், சொல்லுவாரு. நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம் சொல்ல முடியும். இப்ப அண்ணாமலை தனித்து விடப்பட்டு அவர் வேற நான் வந்து தனி மனுஷனா அப்படின்றாரு. இது அண்ணாமலை இல்லாதனால உங்களுக்கு அது அவங்களோட கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணாங்க. ஏங்க, அந்த அண்ணாமலையையும் 2 முறை இந்த இயக்கம் மண்ணை கவ வைத்திருக்கின்றது. அவர் தலைமையிலே இருந்தபோதுதான் பாண்டிச்சேரி உட்பட 40-40ஐயும் வென்று காட்டிய தலைவர் எங்களுடைய தலைவர். ஒரு அண்ணாமலை இல்லை, ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல, 100 அண்ணாமலைகள் 100 எடப்பாடி பழனிசாமிகள் வந்தாலும் இந்த இயக்கம் கட்டுக்குலையாத கட்டமைப்பு வலுவாக இருக்கின்ற இயக்கம். இந்த இயக்கத்தை ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ இனி ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும்.